மகாபாரதம் பாகம் 87. 8ஆம் நாள் போர். 7ஆம் நாள் போரில் நடந்த இழப்புகளை சரிசெய்ய வேண்டும் என்பதற்காக கௌரவர்களின் சார்பில் பீஷ்மர் படை வீரர்களைக் கொண்டு மகர வியூகம் அமைத்தார். அது கடல் போல் பெரியதாக காட்சியளித்தது. பீஷ்மருக்கு போட்டியாக திருஷ்டத்யும்னன் தன் படையின் சிறந்த வீரர்களின் தொகுப்பை கொண்டு சிறுங்கடக வியூகத்தை வகுத்தான். அர்ஜுனனும் திருஷ்டத்யும்னனும் வியூகத்தின் தலைப்பகுதியில் நின்று தாக்குதலின் உள்பகுதியை காத்தனர். தர்மர், சிகண்டி ஆகியோர் இடது புறத்திலும் பீமன் மற்றும் கடோத்கஜன் வலது புறத்திலும் இருந்தனர். நகுலன் மற்றும் சகாதேவனும் அபிமன்யு மற்றும் துருபதனும் வியூகத்தின் பின்புறமாக இருந்தனர். இன்றும் பீமனின் ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பீமன் ஒருவனே இந்த குருஷேஸ்திர போரை முடித்து விடுவான் என தோன்றியது. துரியோதனன் போர் தொடங்குவதற்கு முன்பு பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று சபதம் செய்து கொண்டிருந்தான். பீமனும் துரியோதனனும் தம்பிமார்களின் முன்பு 5 பேரை கொன்றது போல இன்று 8 பேரை கொல்ல வேண்டும் என்று தனக்குள் உறுதி செய்து கொண்டான். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் போர் தொடங்கி நடந்து கொண்டிருந்தது. துரியோதனன் பீமனை கொல்ல தன் தம்பிகள் 24 பேரை 3ஆக பிரித்து அனுப்பினான். பீமனும் தான் நினைத்தபடி கௌரவர்களை ஒருவராக வீழ்த்தி கொண்டிருந்தான். அவன் திரும்பும் திசை எங்கும் கௌரவர்கள் மாண்டனர். முன்பு துரியோதனின் தம்பிகள் 5 பேரை கொன்ற பீமன் இப்போது 8 பேரை கொன்று வீழ்த்தினான். அவர்களை சாதாரணமாக கொல்லவில்லை. 8 பேரின் கை கால்களை உடம்பில் இருந்து பித்து எடுத்து தலையை சகாயுதம் கொண்டு நசுக்கியும் கொடூரமாக கொண்டான். பீமன் போரில் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டான். பின்பு பீமன் யானை படைகளை அழித்தான். கௌரவர்கள் பீமனை கண்டு அஞ்சினர். இதை கண்டு துரியோதனனும் திருஷ்டிராஷ்டிரனும் வருந்தினர். கௌரவர்கள் படை தோல்வி மேல் தோல்வி கண்டது. மனம் உடைந்து போன துரியோதனன் நேராக பீஷ்மர்கள் சென்று தன் மனத்தில் உள்ளவைகளை எல்லாம் கூறி வருந்தினான். பீஷ்மர் துரியோதனுடன் போர் என்றால் 2 பக்கமும் நஷ்டங்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்படும். அரசர்களாக பிறந்த வீரக்குடி மக்கள் போருக்கு பயப்படக்கூடாது. நீ செய்த தீய செயல்களின் பாவ பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கற்பின் செல்வியாக திரௌபதி அவைக்கு நடுவே மானபங்கம் செய்கிற போது இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று கருதித்தான் நாங்கள் உன்னை தடுத்தோம். ஆனால் நீ அன்று எங்கள் அறிவுரையை ஏற்க மறுத்தாய். விதுரனையும் உன்னை விட்டு போகும்படி செய்தார். இப்பொழுது வருந்தி எந்த பயனும் இல்லை என்று அறிவுரை கூறிவிட்டு போர்க்களத்திற்கு பீஷ்மர் சென்றார். களப்பலியாக இருந்த அரவான் தான் கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி உயிர் பெற்று போர்க்களத்திற்கு வந்து போர் புரிந்து கொண்டிருந்தான். இதில் அரக்கன் அலம்பசனுக்கும் அரவானுக்கும் நடந்த கோரமான போரின் முடிவில் அரவான் கொல்லப்பட்டான். இதை கண்ட அர்ஜுனன் துயரத்தில் வருந்தினான். அரவான் கொல்லப்பட்டதை கண்ட கடோத்கஜன் கௌரவர் படையை தாக்கினான். கடோத்கஜன் கௌரவ வீரர்கள் பலரை கொண்டு வீழ்த்தினான். அதை கண்ட துரியோதனன் தானே கடோத்கஜனை எதிர்க்க முன்வந்தான். துரியோதனனை எதிர்த்து கடோத்கஜன் கடுமையாக போர் புரிந்து துரியோதனனின் தேரை அழித்தான். துரியோதனன் மார்பில் எய்த அம்புகளால் ரத்தம் களத்தில் சிதறியது. ஆனாலும் துரியோதனன் கலங்காமல் நின்று போரை தொடர்ந்தான். கடோத்கஜனின் போர் வலிமையைக் கண்டு துரோணர் முதலானோர் கடோத்கஜனை தாக்கினர். கௌரவர் படையிலுள்ள புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்று கூடி கடோத்கஜனை தாக்கினார்கள். அதனை அறிந்த பீமன் கடோத்கஜனுக்கு உதவி புரிய வந்தான். பீமன் வந்ததும் முன்னைவிட கோரமான போர் நடந்தது. பீமன் துரோணரை தாக்கி அவருடைய தேரை முறித்தான். கடோத்கஜனை காப்பாற்றும் முயற்சியில் பீமன் மேலும் துரியோதனின் தம்பிகளில் 8 பேரை கொன்றான். இதுவரை பீமன் துரியோதனன் தம்பியர்களில் 16 பேரை கொன்று வீழ்த்திவிட்டான். தர்மர் மற்றும் சிகண்டியும் கௌரவ படையின் விகர்ணன், துச்சலியின் தேர்கள் மற்றும் குதிரைகளை அழித்தனர். அரவானை கொன்ற கௌரவர் படையை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அபிமன்யுவும் போரில் ஈடுபட்டான். அபிமன்யு களத்தில் உள்ள சிந்து நாட்டரசன் ஜெயந்திரதன், சகுனியின் மகன் உள்ளூகன், சல்லியன், பர்பரிகன், பூரிசிரவாஸ் ஆகியோரிடம் கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் கௌரவர்களுக்கு பாண்டவர்களின் படையில் அபிமன்யு என்னும் மிக பெரிய வலிமையான ஆற்றல் உருவாகி கொண்டிருப்பது தெரிந்தது. யானைப்படை, குதிரைப்படை, காலாப்படைகள் அனைத்தும் அழிந்தன. திரும்பிய திசை எங்கும் பாண்டவர்களின் வெற்றி ஆரவாரம் கொண்டிருந்தது. துரியோதனன் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றான். தர்மம் தலை காக்க தொடங்கியது. சூரியன் மறைந்ததும் 8ஆம் நாள் போர் முடிவடைந்தது.